வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாக வானிலை மையம் தகவல். இன்று வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திர கடற்பகுதியை நோக்கி நகரும் இந்த தாழ்வு பகுதி பின்னர் ஆந்திர கடற்பகுதியை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. வடகடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் இதர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வரும் 24ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிதமான மழை தொடர வாய்ப்பு. அம்பேத்கர் புகழ் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும் என மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கருத்து. அவரது புகழை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது ஒவ்வொருவரது கடமை என்றும் கோவை விமான நிலையத்தில் பேட்டி. RSS பின்னணியில் இயங்கும் பாஜக அம்பேத்கரை புகழ்ந்தாலும் அம்பேத்கரின் கனவுகளை தகர்க்கும் வகையில் செயல்படும் கட்சி என திருமாவளவன் சாடல். அம்பேத்கர் கனவை சிதைக்கும் வகையில் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பது கருத்தியல் சார்ந்த முரண்பாடு. அது எலக்டோரல் மோட்டிவ், இது ஐடியாலஜிக்கல் மோட்டிவ். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி RSS பின்னணியில் இயங்குகிறது என்பது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. RSS வகுத்து தருகிற செயல் திட்டங்களைத்தான் பாரதிய ஜனதா ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதும் வெளிப்படையான உண்மை. அண்ணலை அவமதித்த மத்திய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிப்பதாக அறிக்கை வெளியிட்ட விவகாரம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் அம்பேத்கருக்கு எதிராக என்ன செய்தோம் என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுட்டிக்காட்ட வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாளில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள். ஆனால் மாநிலங்களவையில் அம்பேத்கரை பற்றி பேசினால் பாஜகவிற்கு பிடிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விமர்சனம். உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுலா செல்லும் பாரத பிரதமர் மணிப்பூர் செல்லாததற்கான காரணம் என்ன எனவும் கேள்வி. பாபா சாஹேப் அம்பேத்கரை பாஜகவும் RSS தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் உள்துறை அமைச்சர் மாநிலங்களவையில அம்பேத்கர் அம்பேத்கர் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? எவ்வளவு பெரிய அகம்பாவம் இது! இந்த தேசமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் அவருக்கு மலர் தூவி விட்டு அவர் பெயரை சொல்லுவதையே குற்றம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் உண்மையான பாசிச RSS. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியதை காங்கிரஸ் கட்சியினர் திரித்து பேசுவதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றச்சாட்டு. அம்பேத்கரை இழிவுபடுத்தியதும் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படுவதும் காங்கிரஸ் கட்சிதான் எனவும் விமர்சனம். தமிழகம் முழுவதும் கூட்டுறவு விற்பனை மையங்களில் பொங்கல் பண்டிகைக்கான மளிகை பொருட்கள் சிறப்பு தொகுப்பு விற்பனை தொடக்கம். 7 பொருட்களை கொண்ட தொகுப்பு 199 ரூபாய்க்கும் 19 பொருட்களை கொண்ட தொகுப்பு 499 ரூபாய்க்கும் விற்பனை. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்வதாக தெரிவித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னை அனைத்து மதத்திற்கும் பொதுவானவன் என்றும் அனைத்து மதங்களும் அன்பை போதிப்பதாகவும் கிறிஸ்துமஸ் விழாவில் பேச்சு. உதகையில் அதிகாலை நேரங்களில் கடும் நீர் பனிப்பொழிவு. நெருப்பு மூட்டி குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்து வரும் உள்ளூர் மக்கள். மத்தூர் அருகே பங்காளிகளிடையே நில தகராறு காரணமாக பைனான்சியர் வெட்டிக் கொள்ள முயற்சி. ஏற்கனவே 2 முறை தாக்குதல் நடந்த நிலையில் கூலிப்படையினரை வைத்துக் கொள்ள முயற்சித்ததாக பைனான்சியர் குற்றச்சாட்டு. மணி நேரம் விண்வெளி நடை மேற்கொண்டு உலக சாதனை படைத்த சீன வீரர்கள்.
22 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க வீரர்கள் படைத்த சாதனை முறியடிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.